அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. எரேமியா 30 இப்படியாய் அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை ரட்சிப்பதற்காகவே கர்த்தர் உங்களோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை யார் சிதறடித்தால் என்ன, எத்தனை சிறையிருப்பில் இருந்தால் என்ன, எத்தனை ஆபத்துகள் உபத்திரவத்தில் இருந்தால் என்ன, கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகிர்த்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்களை ரட்சிப்பதற்காகவே, விடுவிப்பதற்காகவே தேவனாகி கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நிச்சயமாய் எல்லா சிரமங்கள், சிக்கல்கள், கடன்கள், கஷ்டங்களில் இருந்து திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பீர்கள். உங்களை தத்தளிக்க பண்ணுகிறவன் இருக்க போவதில்லை.